விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் இந்த பார்ட்டி இன் பெர்சன் ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஒன்று இருக்குப்பா, அது குறித்து கொஞ்சம் பார்ப்போம். இப்போ அதற்குரிய தேவை இருக்கிறதா கருதுகிறேன். அதாவது இந்த அரசு பணிகளுக்கு முதல்ல மெயினாக டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அது சார்ந்த அந்த தேர்வாணையங்கள் மூலம் தானே அந்த எம்ஆர்பியாக இருக்கட்டும், இல்லைன்னா டிஆர்பியாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தேர்வாணையங்கள் மூலம் நியமனம் செய்யப்படுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டதில் இருந்தே அது ஏதேனும் வழக்கு, வம்பு, விவகாரம் இதுகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருந்தாலும் அப்பலுக்கற்ற முறையில் ரொம்ப கரெக்டாக நேர்மையாக நடத்துனாங்க அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஏதேனும் குறைபாடு இருக்குது, நல்லாவே ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரிகிற மாதிரியான மால் ப்ராக்டிசஸ் இருக்குது அப்படின்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த அரசியல்வாதிகளுடைய இந்த இவ்வளோ 1000 கோடி ஊழல் இதெல்லாம் எதன் மூலமாக வருது? தேர்வாணையங்கள் மூலமாக நியமனம் செய்யப்படுறதுல தானே வருது. இப்போ இவர் அமைச்சர் KN நேரு 1000 கோடி ஊழல் அப்படின்றது எதில் வருது? அவர் அதற்கு உரிய அந்த நகராட்சி நிர்வாகத்தில் போடக்கூடிய அந்த ஜேஇ அந்த பதவிகளுக்கு போடுறாரு பார்த்தீங்களா, அதில் வாங்கினது தான் 35 லட்சத்திலிருந்து 70 லட்சம் ரூபா வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மீதான ஊழல், அந்த போக்குவரத்து துறையில் அவர் பணி நியமனத்துக்காக பெறப்பட்ட ஊழல் அப்படின்ற மாதிரி தான். அப்போ எதுவும் இந்த அரசியல்வாதிகள் இதை ஒரு டார்கெட்டாக வச்சு அடிக்கிறாங்க. அதில் பாதிக்கப்படக்கூடிய ஏழைகள், பாதிக்கப்படக்கூடிய தகுதியுள்ள மாணவர்கள் நீதிமன்றத்தை தான் போய் நாட வேண்டியது இருக்குது. எவ்வளோ தூரம் நாட முடியும்? அது வழக்குக்காக எவ்வளவு செலவழிக்க முடியும்? ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் போய் போடுறாங்க, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்குறாங்க. இதனுடைய வாய்ப்பாக வச்சு நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது வழக்குக்குரிய அந்த வழக்கறிஞர் கட்டணம் மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏன் 10 பேர் 20 பேர் சேர்ந்து தானே இதை போடுறீங்க, ஆளுக்கு இவ்வளோ போடுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டி போகுதுன்னு வைங்க, அதை ஃபாலோ பண்ணி போக முடியலை. நீதிமன்றத்திலையும் உடனடியாக நினச்ச மணிக்கு உடனே டக்குன்னு வழக்கை கொண்டு வர முடியலை. அது எவ்வளோ நீண்ட நாளைக்கு இருக்குது. நீண்ட நாளைக்கு ஒவ்வொரு முறையும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் வழக்கறிஞர் அந்த ஆஸ்பிரண்ட்டை வாங்கிட்டு தான் இருப்பார். அதற்கு உரிய பணம் கொடுத்தா தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்னுவார். உயர் நீதிமன்றத்திலே இந்த இதுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு எப்படின்னு சொல்லி பாருங்க. சாதாரண பெட்டிஷன் போடுறதுனாலே அங்கே லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்கிறாப்புல இருக்கும். ஆனால் இவருக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 20 செகண்ட் 30 செகண்டுக்குள்ளே கடந்து போயிடும். அப்புறம் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. அப்புறம் அடுத்த வாய்தா வரும். லட்சக்கணக்கில் நீங்கள் பணம் கொடுத்தா தான் அதுக்கடுத்து அவர் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்வார். அப்போ இந்த கட்டத்தில் அந்த வழக்காடிகள், அந்த ஆஸ்பிரன்ஸ், அந்த தேர்வுக்கானவர்கள், பாதிக்கப்பட்டதாக உணர்றவங்க, தகுதி இருந்தும் கூட தான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி உணர்றவங்க, அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணி போக முடியாது. ஏன்னா பொருளாதார நிலை, நம்மளுடைய இந்திய அந்த ஜுடிஷியல் கட்டமைப்பு அப்படித்தான் இருக்குது. எல்லாம் சொல்லலாம், இலவச வக்கீல் வச்சுருக்கேன் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி இருந்தாலும் கூட அதனினும் சிறப்பானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் பார்ட்டி இன் பெர்சன் ஒன்று இருக்குது. நீங்கள் லோயர் கோர்ட்டில் அந்த கிரிமினல் கேஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த புதிய BNSS ஆக்ட் அது 339(2) அதன்படி அவரே கொடுக்கலாம். ஒரு பெட்டிஷன் கொடுத்தாலே போதும். அந்த ட்ரையல் கோர்ட்டில் அவர் ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அப்புறம் அவரே நேரில் நானே ஆஜராகி வாதாடிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் வழக்கை அவரே வாதாடிக்கிறதற்கான உரிமை உண்டு. இப்போ நீதிமன்றம் தன்னுடைய தனிப்பட்ட உரிமை பாதிக்கப்படுது, தனக்கு அரசியல் அமைப்பு ரீதியான வழங்கப்பட்ட உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னு ரிட்டு ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்கா அப்படின்னா அதற்கு ஆனது தான் இப்போ நம்ம பார்க்குறேன். அது ஜுடிஷியல் நோட்டிஃபிகேஷன் கடந்த 2019ஆம் ஆண்டு அது வெளியிடப்பட்டது. இந்த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் (கான்டக்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பை பார்ட்டி இன் பெர்சன்ஸ் ரூல் 2019 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அது ஒரு 11 ரூல் மட்டும்தான் இருக்குது. மிக மிக எளிதானது. ஆனால் நீங்கள் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியது, நார்மலாக இருக்கக்கூடிய பொதுஜனமும் வெகுவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, குறிப்பாக தேர்வுக்கு தயாராக இருக்கீங்கல்ல, தேர்வுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் பர்டிகுலராக நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி பற்றி தான் அதிகம் பேசுகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் ஒரு சட்டம் சார்ந்த துறைக்கு தானே பார்க்குறீங்க. எஸ்ஐக்கு தேர்வு செய்கிறீங்கன்னா
எஸ்ஐக்கு தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே ஒரு சட்டம் சார்ந்த துறைக்கு போகிறீங்கன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. அதில் குறைந்தபட்சம் தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் இந்த வழக்கறிஞரை நாட வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒரு சின்ன ஒரு உதவிக்கு வேணா கேட்டுக்குங்க. எப்படின்னு ஃபர்ஸ்ட் அது வந்து முதல் தடவையாக ஃபைல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தேவை, மற்றபடி ஒன்றுக்குமே தேவை இருக்காது. அப்புறம் நீங்களே நேரடியாக வாங்கிக்கலாம். எப்படினாலும் டிகிரி படித்தவர் தானே, வெரி சிம்பிள் இங்கிலீஷ், அவ்வளோதான். அதில் வந்து ரொம்ப எல்லாம் லிட்டரரியாக நீங்கள் இந்த எம்ஏ ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப நீங்கள் ஏன்னா அந்த சப்ஜெக்ட் என்னவோ, நீங்கள் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக உணர்கிறீர்களோ அதை உங்களை தவிர எடுத்து சொல்வதற்கு எந்த வழக்கறிஞருக்கும் அவ்வளவு அவர் புரிஞ்சுக்கிடுவார். ஆனால் உங்கள் வழக்கை எந்த அளவுக்கு எடுத்து சொல்லுவாருலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் நேரடியாக உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவனுக்கு தரப்ப அந்த வலி இருக்கும். உனக்கு எவ்வளவு வலிக்குதுன்றதை என்கிட்ட சொல்லலாமே தவிர வலியினுடைய தீவிரத்தை உணர்றது நீயே தானே இருக்க முடியும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அது எந்த அளவுக்கான வேதனை, எந்த அளவுக்கான வலி, எந்த அளவுக்கான அது உனக்கு நேரடி பாதிப்பு அப்படின்றத எடுத்து சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, சட்டப்படியான வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லார் வழக்குக்கும் போக முடியாது. அடுத்தவங்க வழக்குக்கு வக்காலத்து போட்டாதான் போக முடியும். வக்காலத்து போடுறதுக்கான இது வந்து அந்த வழக்கறிஞருக்கு தான் இருக்கு அந்த தகுதி. நீங்க உங்க பார்ட்டியின் பெர்சனா போடுறதுக்கு அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த வெறும் 11 ரூல் தான். இந்த ரூலை படிச்சுக்கோங்க, இந்த பிடிஎஃப் போட்டிருக்கேன், எடுத்து வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் ஒன்று போட்டு பாருங்க. இப்பயும் கூட இந்த டிஎன்பிஎஸ்ஆர்பி தொடர்பாக எவ்வளவோ பேசியிருக்கோம்ல, எவ்வளோ அந்த ஜிஓ காமிக்கிறான், பிஎஸ்டிஎம் குறித்து, அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா குறித்து, அந்த வார்டு கோட்டா குறித்து, சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் குறித்து, இங்கே இருக்கக்கூடியது குறித்து எவ்வளவோ வந்து நம்ம சேனலில் நான் பேசுகிறேன்ல. நான் பேசுகிறதுன்றது நானாக பேசுகிறது கிடையாது. மற்ற இந்த ஆஸ்பிரன்ஸ் கொடுத்த தகவல் என்னுடைய குரல் மூலமாக அது வெளிப்படுத்தியிருப்பனே தவிர இது நான் கலெக்ட் பண்ணதே கிடையாது. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். முந்தைய பழைய பதிவுகளில் கூட சொல்லியிருப்பேன், பரவாயில்லைங்க அவன் எஸ்ஐ தேர்வுக்கு தான் உங்கள்கிட்ட வந்தான், யார்கிட்ட டிஎன்பிஎஸ்ஆர்பிட்ட. அவனை இவ்வளவு தூரம் வந்து ஒரு சட்ட வல்லுநரை ஆக்கி, ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு இப்போ ஒரு கோர்ட்டு அட்வொகேட் யோசிக்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் தேவைதானே. தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாயின்வாங்க. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்வாங்க. அந்த தேவை அவனை எங்கெங்க தேட வைக்குது பார்த்தீங்களா? தேடி கொண்டு வரும் பொழுது நம்மளே என்ன யோசிக்கிறேன், ஏப்பா இதை நீங்களே எடுத்து வரலாமேப்பா, அது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? பார்ட்டியின் பெர்சனா அப்பியர் ஆகிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா? இப்போ அந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா கூட பார்த்துருப்பேன், ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்காததால் வெறும் 10 நிமிடம் வாதாடிய மாணவன் 7 நாளில் இடம் ஒதுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போச்சு உச்சநீதிமன்றம். ஏற்கனவே வந்து அந்த மத்திய பிரதேச ஹைகோர்ட்லேயே வந்து அந்த பையனுடைய வாத திறமையை பார்த்து ரொம்ப வெகுவாக புகழ்ந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. அது என்னன்னா இடபிள்யூஎஸ், ஏன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இப்போ நம்ம இதில் வந்து அந்த மாநில அரசுக்கான இடஒதுக்கீட்டில் வந்து 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டில் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த பையனுடைய மத்திய அரசு, அதனுடைய அந்த மத்திய பிரதேஷ், அதனுடைய இதில் அவர்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நீட்டிப்பு பண்ணலை. ஒரு ஜிஓவில் அதை நீட்டிச்சிருக்கணும், நீட்டிக்கலை. அதனால் அந்த பையன் பாதிக்கப்படுறதாப்புல கருதுறாரு. நான் வந்து 2023 தேர்வு செய்யப்பட்டிருக்கேன், 2024 தேர்வு செய்யப்பட்டிருக்கேன். என்னுடைய பெர்சன்டேஜ் 90க்கு மேலே, 92 நம்ம சொல்லுவார். ஏன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடியது, அதனால எனக்கு கிடைக்கல. இதுக்கு யார் நான் காரணமா? என்னுடைய தவறு இருக்கா? ஒரு ஜிஓ போட்டு அந்த நீட்டிப்பு பண்ணாதது என்னுடைய தவறு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக உள்ளடக்கிய பெஞ்சு உடனடியாக ஒரு வாரத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு போட்டிருக்காங்க. இது வந்து அது பார்க்கும்போதும் ஏன் வந்து அந்த மாதிரி தான் வர முடியுமா? ஏதேனும் வந்து மத்திய அரசு பணி அதிகப்படியாக வந்து அந்த வட இந்திய மாணவர்கள் தான் அதிகப்படியாக அதை எழுதுறாங்க, வேலைக்கும் போகிறாங்க. இந்திய ரயில்வே பணி வட இந்திய மாணவர்கள் தான் போகிறாங்க. அந்த எஸ்எஸ்சியில் நடக்கக்கூடியது அவங்க தான் போகிறாங்க. யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்படுறது அவங்க தான் போகிறாங்க. அப்போ ஏன் அந்த தேர்வு குறித்த அவேர்னஸ் இல்லையா? இல்லைன்னா வந்து சட்டம் குறித்த அவேர்னஸ் இல்லையா அப்படின்னு யோசிக்கும் பொழுது இது வந்து ரொம்ப ரொம்ப எளிதான ஒன்றுப்பா. நான் இதில் போட்டிருக்கேன். ஆனால் இது போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு நேரடியாக எனக்கு தெரிஞ்ச அவர் நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர், ஆனால் அவர் ஒரு நார்மலான ஒருத்தர், நம்மளுடைய யூடியூப் சேனலில் அவர் இஸ் நாட் அட்வொகேட்டு, அவர் ஒரு உங்களை போன்ற ஒரு இளைஞர் அசோக்குமார். அவருடைய வழக்குக்கு நேரடியாக
ஒரு 2-3 வழக்கு. ஆனால் அசோக்குமார் சென்னையை சேர்ந்தவர், அந்த கூட போட்டு விட்டுருக்கேன் பாருங்க, அவரே வந்து பார்ட்டியின் பெர்சன் அந்த பெர்மிஷன் வாங்குறது, அது ஒரு கமிட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கமிட்டி முன்னாடி அப்பியர் ஆகிறது. ஒரு பார்ட்டியின் பெர்சன் உங்கள் வழக்கு நம்பர் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த வழக்குக்கு போயிடுறீங்கன்னா உங்கள் வழக்கினுடைய முடிவு வர்ற வரைக்கும், எனவே வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வாங்குற வரைக்கும் நீங்கள் எந்த நேரமும் அந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் உள்ளே போகலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம். அதில் வந்து நீங்கள் அந்த கோர்ட் அவர்களுடைய மென்ஷனிங் டயத்தில் நீங்கள் அப்பியர் ஆகி மென்ஷன் பண்ணலாம். அங்கே வந்து ஜட்ஜுக்கிட்ட வந்து அதற்கான ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அதை வாங்கி பாசிங் ஆஃபீஸர்கிட்ட போய் கொடுக்கலாம். அந்த ப்ரிவிலேஜ் எல்லாமே வந்துடும். அந்த வழக்கை பொறுத்தவரை நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா அந்த வழக்கு முடிவு வர்ற வரைக்கும் அதனுடைய தொடர் ஃபாலோ அப்புக்கு உங்களுக்கான எல்லா ரைட்டும் வந்துடும். இந்த எம்பிபிஎஸ்க்காக போராடின அந்த பையன் 19 வயது பையன் அதர்வா சதுர்வேதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவங்க அப்பா வந்து அவரே வந்து மனோஜ் சதுர்வேதி, அவர் ஒரு அட்வொகேட் தான், அதனாலவே அவர் போனார் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அட்வொகேட்னா இடபிள்யூஎஸ்ல சீட்டு கேட்கக்கூடிய அளவுக்கான அட்வொகேட் தானே. ஏன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் கேட்கக்கூடிய அளவுக்கான அட்வொகேட் தான், பெரிய அளவிலாம் கட்டாயம் இருந்திருக்க முடியாது. அவரே சொல்கிறாரு, அந்த பையன் தாங்க அவனே எல்லாத்தையும் சர்ச் பண்ணேன், எப்படி வந்து அந்த பார்ட்டியின் பெர்சன் வந்து எப்படி ஃபைலிங், எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைலிங் எப்படி, அப்புறம் இந்த ரூல் 11 இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூல் 11 இதே தான் அப்படியே இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதுவும் போட்டிருக்கேன். இப்போதைக்கு அதுக்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக விட்டேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீங்கள் போகிறதுனாலும் போகலாம், உங்களுக்கான அந்த ப்ரிவிலேஜ் உண்டு, எங்கேனாலும் போய்க்கலாமுங்க. உங்களுக்கான அந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு, ரிட்டு ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னால தாராளமாக போய்க்கலாம். இதில் ஒரு கட்டத்தில் மட்டும் அந்த 9 மட்டும் சொல்லுவாங்க, ரூல்ஸ் நாட் டு அப்ளை ஃபார் பெயில், பரோல், பர்லாஃப் அண்டு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். ஏன்னா இதுக்கெல்லாம் போக முடியாதுன்னு. ஏன்னா பெயில் அந்த இது பரோல் அதெல்லாம் வந்து சட்டம் விதித்துள்ள நெறிமுறைப்படி தானே அவர் வந்து அதுக்குள்ளே இருக்கிறாரு. அவருடைய தனிப்பட்ட உரிமை பாதிக்கப்படலை. அதனால் அரசியலமைப்பு சட்டம் 21க்கு அது வந்து முரணாக போயிடும்ல. 21 என்ன செய்யும், ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி பறிக்கப்படுதல் கூடாது அப்படின்னு சொல்லி வரும். சட்டம் விதித்துள்ள நெறிமுறைப்படி அன்றி அப்படின்னால அவர் அதன்படி தானே ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் தானே போயிருக்கிறாரு. அப்போ அந்த விதித்துள்ள நெறிமுறைப்படி அதுக்காக ஒருத்தர் வந்து இது போகலாம், வந்து பார்ட்டியின் பெர்சன் அப்பியர் ஆக முடியும்னு சொல்லி சொல்கிறது அதை வந்து முரண்படுத்தும் அப்படின்றதுக்காக இருக்கேன். இது தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த அமைப்பின் மீதான இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாருங்க, டிஎன்பிஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, அந்த டிஆர்பி, எம்ஆர்பி, இந்த மாதிரியான அமைப்பின் மீதான நம்பகத்தன்மை காரணமாக நீங்கள் ஒன்றும் இங்கே அவங்ககிட்ட போய் வேலை கேட்கல, முயற்சிக்கலை, வேறு வழி இல்லாமல் தானே கேட்குறேன். நம்ம இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைக்கு எடுக்கக்கூடிய அது ஒரு அமைப்பு அப்படின்றதுல தான் அதுக்குள்ளே போகிறேன். அதில் தான் இந்த அரசியல்வாதிகள்லாம் இவ்வளோ புகுந்து விளையாடுறாங்க. 1000 கோடினா என்னங்க அர்த்தம்? எப்படி யாரை நம்பி எப்படி போகிறது? அப்போ பணம் இருக்கிறவன் மூட்டையாக கட்டிக்கிட்டு இருக்கிறவன் மட்டும்தான் அதுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, படிப்பை ஒன்றை மட்டுமே நம்பி, ஏன்னா படிப்பு ஒன்று மட்டுமே நம்பி அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஒன்றை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த ஏழை மாணவர்களுடைய அந்த அரசு வேலைக்கு போகணும்ன்ற கனவு முற்றிலும் சிதைந்து போகுதுல. குறைந்தபட்சம் இதை தெரிஞ்சுக்குங்கப்பா. நீங்களே அப்பியர் ஆகுங்க. நீங்கள் 1-2 போர்டு சரியாக போடலன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பாசிங் ஆஃபீஸர் அதே சொல்லுவார். ஒரு நாளைக்கு 2 நாள் சொல்ல மாட்டாரா? சாதாரணமாக ஒரு பெட்டிஷனுக்கே ஒரு கரெக்ஷன் வராதா? ஒரு ரேஷன் கார்டு வேணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னு வைங்க, ஏங்க கொஞ்சம் இதை சேர்த்துக்குங்க, யார் அந்த புதிய உறுப்பினர் அது ஒன்று சேர்த்துக்குங்க, ஆதார் கார்டு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அதனால் ஒன்று போடு, ஒரு முயற்சியை எடுங்க. அதுதானே வந்து ஒரு புதிய விஷயத்துக்குள்ளே போகிறது தானே ஒரு சவாலான விஷயம். அப்படி ஒன்று எடுத்து போங்க. திரும்ப வக்கீல்கிட்ட போகிறேன், 7 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, வழக்க லிஸ்ட்டுக்கே கொண்டு வர மாட்டேறாரு சார். லிஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா 240க்கு மேலே வருது, அன்னைக்கு ரீச் ஆக மாட்டுது, இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஏதாச்சும் இந்த டிஎன்பிஎஸ்ஆர்பி தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நீங்கள் கேட்டு உருப்படியான பதில் வாங்க முடியுதா? எவ்வளவு இது பதில் போட்டிருக்கீங்க? என்னாலும் கேளுங்க. எல்லாத்தையும் வந்து அதில் போட்டிருக்கேன், இதில் போட்டிருக்கேன், இது வந்து இந்த தன்மை, அது 3ஆம் நபருடைய தன்மை, அதை சொல்ல முடியாது, இல்லைன்னா வந்து இதை கொடுக்க முடியாது, இப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு ஏதேனும் உருப்படியான தகவல் கொடுத்துருக்காங்களா? வெறுமனே ஒன்றும் இல்லை. நீங்கள் பிஎஸ்டிஎம்ல எத்தனை பேர் 2023 செலெக்ஷனில் எத்தனை பேர் எஸ்ஐ கேளுங்க, கொடுக்க மாட்டாங்க. வார்டு கோட்டாவில் எத்தனை பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க கேளுங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எத்தனை
எத்தனை பேர் கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் தேர்வு செய்யப்படணும் நீங்கள் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து இணையத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நீ என்னையா கேட்குறது, உனக்கு நான் என்ன கொடுக்குறதுன்னு அவ்வளோ லெத்தார்ஜிக்கு குறைந்தபட்சம் மனிதனாவே நினைக்கிறது இல்லை. சட்டம் கொடுத்துள்ள உரிமைப்படி இதற்கு உட்பட்டு தான் கேட்குறான், அது கூட கிடையாது. நான் அவ்வளோ அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கேன், என்கிட்ட நீ கேள்வி கேட்டு நான் உனக்கு பதில் சொல்றதா அப்படின்ற அந்த மமதையில தான் இருப்பாங்களே தவிர இவர்களுக்கு எல்லாம் எப்படி தான் நம்ம கேட்கறது. வக்கீல்கிட்ட போனால் பணம் கொடுக்கணும். ஏதோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக போய் கூட நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடலாம். அதனுடைய தொடர் ஃபாலோ அப்புக்கு எப்படிங்க பணம் செலவழிக்க முடியும்? எந்த கூட்டு நிற்கும்? அது ஒன்று தான் அவர்களுக்கு இப்போ வரைக்கும் சாதகமாக இருக்கு. எது? அந்த அரசு சார்பான உயர் அதிகாரிகள் ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள்ல, அவர்களுக்கு இவங்க எவ்வளவு தூரம் போராடிடுவாங்க ஒரு வேலை இல்லாதவன் அப்படின்ற நினைப்பு தான் அவர்கள் உங்களை ஒரு குறைந்தபட்ச எந்த மதிப்பும் கொடுக்கறது இல்லை. அப்போ ஆளாளுக்கு கிளம்புறோம்னு வைங்க, இந்த பார்ட்டியின் பெர்சன் அப்படின்ற ஒன்றை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு, அதுதான் சொல்றேன்ல, ஒரு சாதாரண லேமேன் அவர் ஒன்றும் சட்டம் படித்தவர் கிடையாது. அந்த அசோக் குமார்ன்ற அந்த இளைஞர் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட தொடர்ந்து பேசுவார். ஆனால் இன்னும் சொல்ல போனால் இந்த நான் பார்ட்டியின் பெர்சனாக வரணுங்க, அவரை எப்படி தொடர்பு கொள்றதுன்னு என்கிட்ட கேட்டால் கூட அவரை கூட டைரக்ட் பண்ணியிருப்பேன் நான். ஆனால் நீங்கள் பார்த்துக்கங்கப்பா அவர் கூட வருவார் அப்படின்ற மாதிரி அந்த அவேர்னஸ் தான் நம்ம இதில். ஏன்னா இப்போ இந்த இவர் பிஜேபி லீடர் அவர் அண்ணாமலை வழக்கு பார்த்தீங்களா, அந்த டெஃபமேஷன் கேஸு அவரே தான் பார்ட்டியின் பெர்சனாக தான் லோயர் கோர்ட்டில் இது பண்ணார், அவரே தான் இது பண்ணார். அது ஏன்னா அந்த சப்ஜெக்ட் குறித்த நாலேஜ் என்னையை தவிர வேற யாருக்கும் தெரியாதுங்கன்றார் அவரே. அவர் அண்ணாமலே ஐபிஎஸ் படித்தவர் அதனால வாதாடினார் அப்படின்னு நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் தாராளமாக வாதாடுவதற்கான உரிமை இருக்கு. அது லோயர் கோர்ட்டுக்கு. அதே இது வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு தான் இந்த ஹைகோர்ட்டினுடைய இந்த ரூல் போட்டிருக்கேன், ஜுடிஷியல் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கேன். வெறும் 11 ரூல் தான். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஒரு முயற்சி எடுங்க. ஒரு வட்டம் அதை வந்து முயற்சி எடுத்து ஃபைலிங்லேயே அவங்களே கைட் பண்ணுவாங்க, எல்லாமே இப்படி கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி. ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, நிறைய வழக்குகள் தாக்கல் ஆகுதுல, தனி வந்து அட்வொகேட் தானே போடுறாங்க. நீங்கள் பார்ட்டியின் பெர்சனே நிறையா போடுங்க. அப்போ தான் வந்து அந்த அரசினுடைய அந்த அதிகார அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு பயம் வரும். என்னடா இது இப்படி அந்த இண்டிவிஜுவலே கிளம்பிட்டாங்க, இவ்வளோ பேர் கிளம்பி இவ்வளோ வழக்கு போடும் பொழுது ஒரு செலவும் கிடையாதுல்ல, நீங்கள் வேறு அன்றாடம் போயிட்டு இருக்க வேண்டியதானே, கோர்ட்டு கேஸை வேடிக்கை பார்க்குறதுக்கு கேஸை வாதாடுறதுக்கே போயிட வேண்டியதானே. அதான் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு இவ்வளவு தகவலையும் நீங்கள் தான் கொடுத்தீர்கள். இவ்வளவு அரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த அறிவு, சட்ட நுணுக்கம், நீங்கள் நேரடியாக ஒவ்வொரு வழக்கிலையும் இறங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ்க்காக இந்த பதிவு. பார்த்துக்குங்க. ஏன்னா நிறையாவே வந்து பார்ட்டியின் பெர்சனில் நிறையாவே ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இதில் இருந்த அவர் டிராபிக் ராமசாமி அவரெல்லாம் எந்த வழக்குக்கும் அவரே தான் ஹைகோர்ட்லேயே அப்பியர் ஆவார். ஏன்னா ரொம்ப சாதாரண எளிய தமிழ்லேயே கூட நீங்கள் சொல்லலாம். டிகிரி முடிச்சிருக்கிறதுக்கு என்ன ஆங்கிலம் தெரியுமோ அவ்வளோ தெரிஞ்சால் போதும். மற்றபடி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடியது தமிழ்லேயே நீங்கள் சொல்லலாம். அப்போ ஹைகோர்ட்டில் தமிழ் வந்து தடை செய்யப்பட்ட மொழியெல்லாம் கிடையாது, நீங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட மொழி தான். அந்த அடிப்படையில் இது உங்கள்கிட்ட பயிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. பாருங்கள், அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.